வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். குழந்தைங்க சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சத்துள்ளதா செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 2 கப் முழு கோதுமை எடுத்திருக்கிறேன். இதை நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஊறட்டும். 10 மணி நேரத்தில் கோதுமை நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய வச்சு இதை ஒரு ஈர துணியில் சுற்றி 24 மணி நேரம் முளை ஊற விட்டுருங்க. இடையில ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி தண்ணி தொளிச்சிட்டிங்கன்னா துணி உணராமல் இருக்கும். நல்லா முளை ஊறி வர ஆரம்பிச்சிரும். மாவு அரைக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப் கருப்பு உளுந்தோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை இங்கே நல்லா முளை ஊறிடுச்சு. பொதுவாகவே முளைக்கட்டின தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எந்த அளவுக்கு முளை ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச உளுந்தையும் கோதுமையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது புளிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரத்தில் சீக்கிரமாகவே புளிச்சிரும். நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்கன்னு கவலைப்படுற அம்மாக்கள் எல்லாமே இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமாக உள்ள முளைக்கட்டின கோதுமையில் தோசை செஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் தேவையான சத்து குழந்தைங்களுக்கு கிடைச்சிரும். இந்த தோசை ரெசிபி யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாயாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.